வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ரீல்ஸை தான் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல இதுக்கு நீங்கள் இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்து கொலேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண வாட்டி கொலேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கிரிட்னு இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஒரே ஒரு ஃபோட்டோஸை 4 டைம்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக எகைன் சொல்லிடுறேன், நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை 1 ஃபோட்டோவே 4 டைம்ஸ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா கேன்வாஷ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் 9:16 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஐகானை கொடுத்துட்டு மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண மாட்டி கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்ஷாட்டில் கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண மாட்டி அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக மைனஸில் கொடுத்துட்டு பிரைட்னஸை கூட லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். எகைன் வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ இன்னும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இல்லாமல் அதர் ஃபோட்டோ எதாவது கலர்ஃபுல்லான ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்புக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு அதோட சைஸை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணுறதா இருந்தால் ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி சென்டரில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிடுங்க. அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் பென்சில் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாக்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அந்த பாக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பக்க கலர் இருக்கும், அதில் ஒயிட் கலரை கொடுத்துருங்க. கீழே ப்ரெஷ்ஷோட சைஸ் இருக்கும். ஸோ அதில் நான் சொல்கிற ப்ரெஷ்ஷோட சைஸை வந்து கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கடைசியிலேருந்து தேர்டு வந்து டாட் மாதிரி இருக்கும், அந்த இது சைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃப்ரேம் வந்து கரெக்டாக இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர்ஃபுல் ஃபோட்டோ தெரியும். அந்த கலர்ஃபுல் ஃபோட்டோவுக்கு நம்ம பார்டரை வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக வந்து இந்த மாதிரி பார்டர் ஃப்ரேம் வந்து நீங்கள் மேக் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டாலே இது வராது பார்டரு. ஸோ அதனால் கரெக்டாக வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஸோ எகைன் சொல்லிடுறேன், கரெக்டாக வந்து நீங்கள் அதோட சைஸு கையை எடுக்காமல் கரெக்டாக நீங்கள் அந்த ஃப்ரேமை மேக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ரேம் வந்து வரும். கையை எடுத்துட்டிங்க அப்படின்னா எகைன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃப்ரேமு. ஸோ அதனால் கையை எடுக்காமல் கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்குள்ளே நீங்கள் வந்து இதை வந்து செட் பண்ணணும். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அது ஃபிட்டாக வந்து அந்த ஃப்ரேமுக்கு வந்து பார்டர் கொடுத்துட்டேன். நீங்களும் அதே மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஹேண்ட் ரைட்டிங்குடைய டைம் டியூரேஷனே வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். மியூசிக் பிளேயர் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மியூசிக் பிளேயரை செலக்ட் பண்ண வாட்டி ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படி பேக்கில் வந்துட்டு கீழே ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேசிக்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு B05 எஃபெக்டை செலக்ட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்து பிளெண்டிங் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷனை ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ அந்த மியூசிக் பிளேயரை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு கீழே இதை வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எனி 4 எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எத்தனை எமோஜிஸ் வேணுமோ நீங்கள் அத்தனை எமோஜிஸ் ஆட் பண்ணிட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேடோன்னு இருக்கும், அதை எனபிள் பண்ணிவிட்டு அதோடைய டிஸ்டன்ஸ் கீழே இருக்கும், அதை வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த எமோஜியும் கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு மேலே இதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த மியூசிக் பிளேயரை வந்து வேணும் அப்படின்னா அந்த மாதிரி டவுன் பண்ணி கூட செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க.
அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ண அந்த எமோஜியோட டைம் டியூரேஷன் வந்து ட்ராக் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ட்ராக் பண்ணிக்க. எல்லாம் டைம் டியூரேஷன் வந்து எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணியிருக்கீங்களான்றதை ஒன்ஸே செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மியூசிக் வந்து கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்ஸை வந்து நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.